ஒரு 21 வயசு இருக்குங்க. நான் காலேஜ் படித்து முடித்தோடனே வேலைக்கு போனேன். ஒரு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் ப்ரொமோட்டராக நான் சேர்ந்தேன். என்னோடய வாழ்க்கை வந்து எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாதிரி இருந்துச்சு. என்ன எப்படி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 சம்பளம் வாங்கினேன். எனக்கு வந்து எந்த ஒரு கவலையுமே கிடையாது. என்ன கவலைன்னு கேட்டிங்கன்னா, இஎம்ஐ கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷருமே கிடையாது. வாங்குகிற 30 நாள் வேலை பார்ப்பேன். 30 நாள் வேலை பார்த்தா எனக்கு வந்து 7,000 தருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்தா அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 150 ரூபா தருவாங்க சம்பளத்தோட. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பேன். எப்படின்னா, என்ன மாதிரி ஒரு சந்தோஷமான ஆள் பார்க்கவே முடியாது. நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். பசங்களோட நல்லா ஜாலியாக சுற்றுவேன். வீட்டில் 50 100ன்னு சொல்லி செலவுக்கு கேட்டு வாங்குவேன். அவ்வளோ ஜாலியாக இருப்பேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு 8 மாதத்தில் ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க வர்றாங்க. தம்பி, என்ன தம்பி இதிலே இருக்கீங்க, உங்களுக்கு இருக்க நாலேஜுக்கு நீங்கள் எங்கேயோ போக வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி நல்ல வேலையிலேருந்து குயிக் பண்ணிவிட்டு ஒரு வேலைக்கு போகிறேன். மறுபடியும் ஒரு ஷிப்பிங் கம்பெனின்னு சொல்லி போகிறேன். அந்த கம்பெனிக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மாதம் 4 மாதம் வேலை பார்க்குறேன். நானும் நல்லா வேலை பார்க்குறேன். பாராட்டெல்லாம் வாங்கினேன், ப்ரொஜெக்ஷன் வாங்கினேன். நம்மளால் என்னென்ன அந்த வேலைக்கு உண்மையாக 100% எஃபர்ட் போட முடியுமோ அது எல்லாமே நானும் வந்து பார்த்திங்கன்னா 100% எஃபர்ட் ஸ்டார்டிங்லேருந்தே போட்டேன். அந்த வேலை, அந்த ஜாப் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய ரெஃபரன்சஸ், எங்கள் அப்பாவோட ரெஃபரன்சஸில் சரி இதுக்கு எப்படி மூவ் பண்ணலாங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் மூவ் பண்ணேன். அண்ட் தென் பெனிஃபிஷியரி எடுத்தேன். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மாதமும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளமே போடலைங்க. இப்போ ஏறும் அப்போ ஏறும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம ஓனர், நம்ம இங்கே தானே இருக்கோம், இங்கே தான் வேலை பார்ப்போம், இன்றைக்கி விட்டால் நாளைக்கு வாங்கிக்கலாம், மொத்தமாக இங்கே தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி, இந்த ஃபீல்டே அப்படி தானே அப்படின்னு சொல்லி ஷிப்பிங் கம்பெனி ஃபீல்டே அப்படி தான் சொன்னாங்க நிறைய பேர். சரி, ஓகே அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா திடீர்னு ஓனர் கோவிட் வந்துச்சு. ஓனர் இறந்துட்டாங்க. கோவிலில் ஓனர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடையாது. ஏன்னா நான் எதுக்கு மொதல் ஜாப்பும் வந்துமே குவிக் பண்ணிட்டேன். அப்புறம் 2வது ஜாப்பும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிரந்தரம் எல்லாம் போயிட்டு என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு 3 மாதம் வீட்டில் இருந்தேன். நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எந்த மாதிரி ஃபேமிலின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு தேதியில் உழைச்சாதான் அன்னைக்கு சாப்பாடு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே நாள் வரைக்கும், நான் வேலைக்கு போகிற வரைக்கும் எங்கள் அப்பா உழைச்சி சம்பாதிச்சு, எங்கள் அக்கா உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டேன். ஸோ எங்கள் அக்காவுக்கு கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வைக்கிற நேரத்தில் என்னோடய வேலையும் போயிடுச்சு. ரொம்ப மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிப்ரெஸ் ஆகி உட்காந்துட்டு இருந்தேன். சரி, இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்போது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது. ஒரு ஏஜென்சி மாதிரி ஒருத்தங்க வந்து ஒரு தாத்தான்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நல்ல முறையில் என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஏய் தம்பி, வீட்டிலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா ரெடி பண்ணு, எனக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது, அந்த ஏஜென்சி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது நல்ல ஐடியாவே இருக்கே, இதை வச்சு பண்ணனா தொழில் நல்லா செட் ஆகிருமே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போய் சொல்லி இதை பற்றி கேட்கலான்னு சொல்லி போனால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நமக்கு எதுக்குப்பா இந்த தொழில் எல்லாம், வேலைக்கு போப்பா, மாதம் ஒரு 8,000 10,000 சம்பளம் கொடுத்தியா, நல்லா சாப்பிட்டோமா, உன் செலவுக்கு என்னமோ 500 வாங்கினியா, நல்லா இருக்கலாம், அதை விட்டுட்டு எதுக்கு இந்த வேலையை போடுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பாரு அப்படின்னாங்க. சரி, வீட்டில் அம்மா சொல்கிறாங்க, நிறைய பேர் ரிலேட்டிவ் இதே தான் சொன்னாங்க. சரி, இதை கேட்டுட்டு நம்ம ஒரு வேலைக்கு சேருவோம் அப்படின்னு சொல்லி, உங்களை மாதிரியான்னு தெரில, நான் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் சொன்னேன். சரி, நான் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி நீங்கள் ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி நான் உங்களுக்கு இதை சொல்ல வரேன். சரி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா, நானும் சரி இது எங்கள் அம்மா சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியில் வேலைக்கு போனேன். மறுபடியும் என்ன பண்ணேன், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலை வந்து எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தர மாட்டாங்க, நானே தான் வாங்கிக்கிறேன். ஸோ நானே வாங்கிக்கிறேன் போது எனக்கு எந்த வேலை கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிடுவேன். கோவிட் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் செய்கிற மாதிரி தான், கொத்த வேலை, இது எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாமே நான் போனால் தான் செஞ்சேன். சரி, படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசித்து என்ன வேலைக்கு போகலான்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன தேடி மறுபடியும் ஒரு ஜாப் வந்த ஜாப் தான் கலெக்ஷன் மேனேஜர் ஜாப்.
சரிங்களா. அது ஒரு கம்பெனியில், அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஒரு கலெக்ஷன் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஜாப்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா கேஸஸுமே பெண்டிங் அமௌண்ட் எல்லாம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாஃப்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போல்ட்டாக பேசவும் தெரியாது, எனக்கு பேசவே தெரியாது. இன்றைக்கி நீங்கள் அமௌண்ட் தரல அப்படின்னா சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டே வர்றாரு. ஆனால் எங்கள் மேனேஜர் என்ன சொல்லுவார்னா திட்டுவார், உனக்கு அமௌண்ட்டே வாங்க தரல, ஏன்னா என்ன மயத்துக்கு வேலைக்கு வர அப்படின்னு சொல்லி பேசுவார். சாரி கெட்டாரது வந்துச்சு, ஏன்டா நீலாம் வேலைக்கு வந்து என் உயிராக வாங்குற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இது வந்து நடக்கக்கூடியது தான். எல்லா கம்பெனிலையும் நடக்குமான்னு கேட்டால் எல்லா கம்பெனிலையும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் கலெக்ஷன்லாம் இது கொஞ்சம் ஓவராக நடக்கும். ஒரே நிமிஷம், சாரிங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதான்னு சொல்லி பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் தென் அதான் சொல்கிறேன், அது அந்த ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி தாங்க இருக்கும், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. சரி, அந்த ஜாப்லேருந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் பண்ணுறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கலெக்ஷன் நீ வந்து 95%, 97% தான் பண்ணுற, ஆனால் எங்களுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா 100% கலெக்ஷன் தேவை. நீங்கள் 100% கலெக்ஷன் தேவைங்கிறதுனால ஆனால் நாங்கள் இந்த கம்பெனியிலிருந்து தூக்குறோம்னு சொல்லி அதில் இருந்தும் என்னை வந்து என்ன பண்ணாங்கன்னா டெர்மினேஷன் பண்ணாங்க. பாருங்கள், வேலைக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷ காலகட்டத்துக்குள்ளே நடக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிட் எப்படி சொல்கிறது, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சக்ஸஸ்ங்கிறத எதிர்பார்த்ததே கிடையாது. அது எனக்கு தேடி வரவும் வராது. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா புல்டோசரால் தாக்கப்பட்டான் இவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள். அண்ட் தென் மறுபடியும் முயற்சி கைவிடாமல் மறுபடியும் போய் சென்னைக்கு போனேன். சென்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா போயிட்டு நீங்கள் அதுவும் ஒரு கதை. எப்படி கதைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் எப்படி வேலை தேடிங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி வச்சு இது பண்ணிங்க. நான் எப்படி என்னோடய வேலையை தேடினேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இருக்கிற கான்டாக்ட் எல்லாருக்குமே வந்து நான் ஃபோன் அடித்தேன். என் கான்டாக்டில் ஒரு 200 கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவன், ஏரியாவில் பழகினவன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நம்பர்லாம் வாங்கி இந்த மாதிரி எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இருக்கான்னு சொல்லி கிட்டத்தட்ட 200 கான்டாக்டில் ஒரு 100 கான்டாக்ட் அடித்தேன். 100 கான்டாக்ட் அடித்ததுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் நானும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ இப்போ தான் அட்டன் பண்ணியிருக்கேன், அவங்க என்னை சென்னை கூப்பிட்ருக்காங்க, நீயும் சேர்ந்து வரியா, போவோம், அவங்க ஆள் இருந்தா கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நீ வரியான்னு சொல்லி கேட்டான். நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பசியில் கிடந்தவனுக்கு பழைய சோறும் புளியாருன்னு இருக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நமக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா இல்லை வேலை இல்லைன்னு சொன்னால் நானும் உடனே வீட்டில் சண்டை போட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கெலாம் போகக்கூடாது அந்த மாதிரி சொன்னாங்க. நான் போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வேலைக்கு போய் வேலைக்கும் போயிட்டு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறேன். அங்கேயும் போனால் ஒரு 3 மாதம் கெட்ட பேர், ஒரு பெரிய ஒரு பேட் நேம் எடுத்தேன். பேட் நேம்னா அது பொம்பளை சகோதரர் இல்லை, அந்த ராங் கமிட்மெண்ட்னால பேட் நேம்லாம் நிறைய எடுத்தேன், நிறைய லேர்ன் பண்ணேன், நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு 2.5 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சேல் எக்ஸிக்யூட்டிவ் சீனியராக கொடுத்துட்டாங்க. எனக்கு கீழே ஒரு 4 பேரை கொடுத்தாங்க, டீம் ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே கரெக்டாக எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. நான் அதான் சொன்னேன் தெரியுமா, லைஃப்பில் எனக்கு எப்போவுமே எந்த விஷயமே நல்லது நடக்காது அப்படின்னு சொன்ன தெரியுமா. அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நல்லது எதுவுமே நடக்கலை. என்ன நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் என்னோடய ஜாப் அங்கேருந்து வேலையை நான் வீணுக்குன்னு விட்டுட்டு சென்னைக்கு, இல்லை சென்னையிலேருந்து யாராவது சென்னையிலேருந்து ஜாப்பை விட்டுட்டு நேட்டிக்கு வருவாங்களா, நான் வந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க இது வீட்டில் இருக்கிறவங்க. அங்கே இருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வா, ஒரு 5000 10,000 சம்பளம் வாங்கு போதும், நம்ம என்ன அவ்வளோவா செலவழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா தாங்க தெரியுது, சென்னையில் கூட ஒரு 5000 10,000 வச்சு வாழ்ந்துடலாம். வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த 5000 10,000 உங்களுக்கு வந்து ஒரு கண்ணு கேட்டாத ஒரு தூசி மாதிரி தெரிஞ்சிடும். அங்கேருந்து வந்தேன், வந்து ஒரு கடையில் மறுபடியும் ஸ்டார்டிங்கில் இருந்து பிளேட் வச்சு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் முதல்ல இருந்து எழுதினேன். என்னோடய வாழ்க்கையை கொஞ்சமாக எழுதினேன். அங்கே இருக்கும்போது, சென்னையில் இருக்கும்போது எனக்கு கடன் கிடையாதுங்க, சுத்தமாக கடன் கிடையாது. என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. ஒரு சின்ன ரெண்டு இஎம்ஐ இருந்துச்சு, ஃபோன் இஎம்ஐ, அது மட்டும் அழகாக கட்டினேன். சாப்பாட்டுக்கு பார்த்துக்கிட்டேன், வீட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவுக்கு அனுப்பிச்சி விட்டேன், ஜாலியாக இருந்தேன். ஆனால் அங்கேருந்து இங்கே வந்தேன், என் சம்பளம் டபுளாக ஆச்சு.
20,000 வாங்கிட்டு இருந்த இடத்துல 25,000 வாங்கினேன். இன்சென்டிவ் ஒரு 5,000 வாங்கினேன். 30,000 ஏறத்தர. இந்த 30,000 சம்பளமும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்தலைங்க. ஏன் பத்தலடா, இங்கே இருக்கும்போது 20,000 வாங்கினேன், நல்லா ஜாம் செலவழிச்சேன், வீட்டுக்கு 10,000 இஎம்ஐ, சாப்பாட்டுக்கு ரூமுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டேன். இங்கே வந்து என்னடா பத்தலைன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே பத்தலைங்க. அதான் சொல்லுவாங்க இன்னொரு இதில் நமக்கு வந்து அங்கே இருக்கும்போது நல்ல பையனாக இருந்தேன், இங்கே இருக்கும்போது வந்து தீயார் நட்பு கேடார் நட்பு தீ விளைவிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி வந்து சேர்ந்தேன். சேரக்கூடாத ஒரு 2-3 பேர் கூட, 2-3 பேர் கூட நிறைய சேர்க்கை சேர்ந்தேன். அந்த சேர்க்கை என்னை தப்பானவனை ஆக்கிட்டு தப்பான பழக்கத்துக்கு கொண்டு போச்சு. அதனால நான் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து திருந்துறதுக்கான வழியை எனக்கு வந்து ஆண்டவன் இதில் கொடுத்துட்டாங்க. சரி, நீங்கள் தான் இப்போ வந்துட்டு என்னடா பிரச்சனை இல்லை, நல்லா தானடா பெட்ரி, இஎம்ஐலாம் கரெக்டாக கட்டுற, இது கூட இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அப்புறம் அக்கா மேரேஜுக்கான லோனு எல்லாமே நீங்கள் எடுத்துருப்பீங்க. எல்லாமே எடுத்தேங்க. ஒரு இஎம்ஐ விடலை, ஒரு பேங்க் விடலை, எல்லா இஎம்ஐ எடுத்தேன். எவ்வளோ எடுத்துருப்பேன் நீங்கள்? ஹோம் லோன் 12 லட்ச ரூபாய்க்கு எடுத்துருக்கேன். அண்ட் தென் பர்சனல் லோன் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஆப்ரேஷன் 2 லட்ச ரூபா எடுத்து கொடுத்துருக்கேன். என்னோட அதர் எக்ஸ்பென்சஸ்க்காண்டி 1 லட்ச ரூபா பர்சனல் லோன் எடுத்துருக்கேன். அண்ட் தென் அது இதுன்னு சொல்லி ஒரு 18 லட்ச ரூபா ஹோம் லோன் ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். எல்லாமே சேர்த்து ஒரு 18 லட்ச ரூபா ஆயிடுச்சுங்க. சரி, 18 லட்ச ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சரி நம்மக்கிட்ட தான் சம்பளம் வருது, ஒரு 25,000 28,000 வருது, இதில் என்னடா பிரச்சனை உனக்கு? வாங்குகிற சம்பளத்தை அப்படியே கட்டுறா, முடிஞ்சு. சாப்பாட்டுக்கு வீட்டில் பார்த்துக்கோடா சொன்னால் முடிஞ்சு. நம்ம இப்படி தான் நினைப்போம். இப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க, இல்லை நான் நினச்சேன். எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பத்தலைங்கிறத விட என்னால் முடியல. ஒரு மென்டல் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்திருக்கான்னு தெரியல, என்னால் அந்த மென்டல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. 25 வயசு பையன், அடல்ட் வயசு, இந்த வயசில் இந்த கடன்லாம் என்னடா நினைப்பீங்க? எல்லாமே ஃபெயிலியர் தொட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹிட்டு கொடுக்கணும் இல்லை, நான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஃபால் ஆகும்னு நினைக்கல. ஆனால் வாழ்க்கையில் எல்லோரும் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தையாவது லேர்ன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆகிற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. நான் லேர்ன் பண்ண விஷயம் எதுவுமே எனக்கு கை கொடுத்ததில்லை. படிப்புக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் விரும்பி படித்தது ஒன்று, எனக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி கேட்டது ஒன்று, ஆனால் வந்த படிப்பு வேறு. விரும்பி கேட்ட வேலை வேறு, வந்த வேலையும் வேறு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு சர்க்கிள் ஆஃப் ரொட்டேஷனுக்குள்ளேயே நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். அடிப்பட்டேன், மிதிப்பட்டேன். சரி, நமக்குள்ளே நானும் உங்களை மாதிரி யூடியூப் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து இதில் ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுங்க. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நானும் ஸ்க்ரோல் பண்ணுறது அதே சொன்னாங்க, யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. சரி, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லி சேனல்லாம் ஆரம்பிச்சுக்கலாம் சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மெயில் ஒன்று வருது கம்பெனியிலேருந்து, உங்களுக்கு யூ ஆர் டெர்மினேட்டட் ஃபார் த லாஸ்ட் 3 months ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். அது என்னடா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, நான் வேலை பார்த்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள் வேலைக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 70% நீங்கள் பண்ணணுங்க கம்பெனி நார்ம்ஸ் படி. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% அந்த ரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கம்பெனியில் திடீர்னு ஒரு புது பாலிசியை கொண்டு வந்தாங்க. என்னென்னா, நீ மாதம் 95% அச்சீவ் பண்ணல அப்படின்னா உன்னை கம்பெனிலேருந்து நாங்கள் டெர்மினேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயில் எப்படா வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி. அப்படின்னா அடுத்த மாதம் அவங்க அக்கா கல்யாணம்னா இந்த மாதம் வருது, வேலை போயிட்டுடா உனக்கு, என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி ஒரு புல்டோசர் ஹிட் ஒன்று கொடுக்காங்க. இதில் என்னடா இந்த வேலை போனால் அடுத்த வேலை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சரி ஓகே, இந்த வேலை போனால் அடுத்த வேலை ரைட் ஓகே. ஆனால் அடுத்த வேலை, அடுத்த ஜாப், அந்த ஜாப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து அடுத்த மாதம் இன்கம் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன கிடையாது, சேலரி கிடையாது. அப்போ நீங்கள் சேலரி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இஎம்ஐ
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முக்கியம். இப்போ நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இஎம்ஐ கட்டணும்னா எனக்கு அந்த 30,000 எனக்கு அந்த மாதம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணேன்? என்னடா மொய் பணத்தை வச்சு நீ கட்டிடுறதுனா அக்கா கல்யாணம் இருக்குல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா மொய் பணம் கல்யாணத்தை கடனை அடைக்கிறதுக்கே சரியாக போயிடும். அப்போ என்னடா பண்ண அம்மா நகையை வச்சு செய்யணும் அப்படின்னா அம்மா நகையை தான் அக்காவுக்கு வரதட்சணை வரும். அப்புறம் என்னடா சேர்த்து வச்சுக்கின்னு கேட்டிங்கன்னா சேர்த்தே வைக்கலை. அதுதான் உண்மை. இத்தனை வருஷம் எங்கள் வீட்டில் நான் வேலை பார்க்குறேன், அக்கா வேலை பார்க்குறாங்க, அம்மா வேலை பார்த்தாங்க, அப்பாவும் வேலை பார்த்தாங்க. ஆனால் எங்களோட சேவிங்ஸ் 0. இப்போ ஒரு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு கம்பெனிலே ஐடி வரல, வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, வேலை வாங்கி தரல. சரி யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி காலையிலேருந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்குள்ளே வச்சு என்னால் முடியலை, பேச வரல, திக்குது திணறுது, ஆனால் பேச முடியல. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட உன்னோட விஷயத்த கேட்டு ஏன்டா என்கிட்ட புலம்புறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் புலம்புறேன் கேட்டால் ஆமாம் புலம்புறேன். இதை கேட்கணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட இன்கம் மறுபடியும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்ன வரைக்கும் வேலை கிடைக்கல. அந்த என்னோட இஎம்ஐ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஏஜென்ட்லாம் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி கேட்காங்க. என்னோடய கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி இதை தாண்டி வர்றதுக்கு என்னடா வழி? முதலீடு போட்டு ட்ரேடிங்கில் போனால் எங்கே துட்டு இழந்துடணும்னு பயம், துட்டு போடுறதுக்கே முதல்ல துட்டு வேணுங்கிற ஒரு பயம். சரி இதை விட்டு அவனுக்கு என்னடா தரமாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பேச பிடிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். சரி நான் உனக்கு வந்து நான் என்னடா பண்ண முடியும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்காண்டி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சா இல்லை, உங்களால் முடியும். உங்களால் முடியலன்னா யார் என்னாலே முடியுது, உங்களால் முடியாதுங்க. இன்னும் உங்களால் முடிஞ்சா ஒரு 2 பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 2 பேர் உங்களோட சேனல் ஒவ்வொருத்தரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ சஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு 2 பேர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிங்கன்னா போகும். எனக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஹெல்ப்பும் எனக்கு வந்து அது பெனிஃபிஷியரியாக இருக்கும், உதவியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்ககிட்ட காசு பணம் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட நான் உழைப்பேன், என் கை கால் நல்லா இருக்குது. ஐ எம் நாட் மல்டி டேலண்டட் பர்சன். என்னால் முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய தப்பு இருக்குங்க, நிறைய லேக்கிங் இருக்கும், சவுண்டு சத்தமாக கேட்காது. இப்போ கூட என்னோடய பைக்கில் போயிட்டு தான் நான் பேசுகிறேன். இதுவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம் கொடுக்குறது என்னோடய பைக் மட்டும்தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை தைரியம் வர்ற மாதிரி பேசுகிறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் ஆல் எவ்ரிதிங். முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நல்லபடியாக என்னோடய கடன் அடைச்சினா வீடியோஸ் நல்லா குவாலிட்டியாக கொடுப்பேன். என் கடன் அடைக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி நீங்கள் மட்டும்தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.